பற்றினேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜோதிட நண்பர்கள் குழுவில் ஒரு நல்ல பட்டிமன்ற தலைப்பு பார்த்துட்டிங்கன்னா, சனி பகவான் வீட்டில் உச்சமாகும் செவ்வாய் பகவான் பலமானவரா, அல்லது செவ்வாய் பகவான் வீட்டில் நீசமடையும் சனி பகவான் பலமானவரா அப்படிங்கிற ஒரு சிறப்பான தலைப்பு. இந்த பட்டிமன்றத்துக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் உறவுகளுக்கும், செவ்வாய் பகவான் வீட்டில் சனி நீசமானாலும் அவரே பலமானவர் என்ற பேசக்கூடிய எனதனியை சேர்ந்தவர்களுக்கும், சனி பகவான் வீட்டில் செவ்வாய் பகவான் உச்சமாகும் என்று பேசக்கூடிய எதிரணியின் சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் பகவான் வீட்டில் நீசமடையும் சனி பகவானே பலமானவர் என்ற அணியில் பேசுகிறேன். என் பெயர் வடிவேல். இவங்க பலம் அப்படிங்கிறாங்க, புஜகர பராக்கிரம் அப்படிங்கிறது பலம்ங்கிறாங்க. ஏன்னா உங்கள் வீட்லேயே போய் சனி பகவான் வீட்லேயே நான் உச்சமாக இருக்கிறேன், நான் தானே பலமானவர் அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் நீங்கள் நீசமாக தான் இருக்கீங்க, பலம் குறைஞ்சு தான் இருக்கீங்க, நீங்கள் பலவீனமானவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி எதிரணியை பார்த்து. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டாங்க இல்லைங்களா? அவங்க யாருக்கும் பயப்படலை, காந்திக்கு தான் பயப்பட்டாங்க. அவங்க முன்னாடி அத்தனை பீரங்கி, அத்தனை துப்பாக்கிகள், அத்தனை இதெல்லாம் இருந்துச்சு. இந்த ஆளுகிட்ட எதுவுமே கிடையாது. வயதான பல்லு போன கிழமை, ஒரு கைத்தறி கொண்டுட்டு, ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்கா இல்லை, ஒரே ஒரு கதர் துண்டை போட்டுட்டு போய் உட்காந்துருக்கிறார். இந்த ஆள்கிட்ட என்ன பலம் இருக்கு? ஒருத்தர் ஒத்தநாடி உடம்புன்னு சொல்லுவாங்க, ஓங்கி அடிச்சா அவர் கீழே விழுந்துருவார். அவரை பார்த்து அந்த ஆங்கில அரசாங்கமே பயப்பட்டது. இங்கே எது பலம்? அகிம்சை தான் பலம் இல்லையா? அந்த பலம் தான் சனி பகவான். உங்கள் வீட்டில் நாங்கள் நீசம் அடைஞ்சிருக்கிறோம், நீங்கள் பலவீனமானவர், மந்தன் அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் சொன்னாலும் யாருக்கு பலம் இருக்குங்கிறது தெரியும். ரெண்டாவது, இவர் பார்த்துட்டிங்கன்னா நியாயவான், நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர். யாரை அடிக்கணும், எப்போ அடிக்கணும், எங்கே அடிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே தெரியும். சும்மா கத்தி தூக்கிட்டெல்லாம் போகிறதெல்லாம் இல்லை. நின்று நிதானித்து பொறுமையாக என்ன செய்யணுமோ அதை செய்வார். சனி பகவான் பலமானவர் தான். இந்த ஒரு உதாரணமே போதுமானது. சரி, அப்படியே ஜோதிடத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ வீட்டில் சனி பகவான் நீசம் அடைகிறார் அப்படின்னு எடுத்துட்டாலும், மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு நம்ம நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் அவர் தான் லாபாதிபதி. எந்த இடத்துல நீசம் அடைகிறாரோ அந்த வீட்டுக்கு லாபத்தை தரக்கூடியவர் தான் சனி பகவான். அப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கான நல்ல விஷயங்களை நான் கொடுப்பேன். அந்த மேஷ லக்னத்துக்கே அவர் கர்மாதிபதியும் ஆகிறார், தொழிலையும் தருபவரும் ஆகிறார். அப்போ யார் பலமானவர்? ஒருத்தருங்க உங்களுக்கு ஒரு நல்ல நெருங்கிய நண்பர்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் அவர் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் உட்காடுறீங்க, சாப்பிட்றீங்க, உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவர் ஒரு சட்டன் பீரியட் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு அவர் போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வீட்டுக்கு ஒரு காரணத்துக்காக நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் உங்களை உட்கார வச்சு ராஜ மரியாதை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யார் இதில் உயர்ந்து நிற்கிறாங்க, யார் பலவானவானாங்கன்னு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பாருங்களேன் இல்லையா? எதுக்கும் கவலைப்படாமல் நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டே இருக்கேன், நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, நீ என்ன எப்படி வேணாலும் பண்ணிக்கோ. மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நீங்கள் நீசம் அடைஞ்சாலும் அவருக்கு லாபத்தை தரக்கூடியவர் இல்லைங்களா? மூன்றாவது சகோதரன், மூத்த சகோதரனை தரக்கூடியவர் இல்லையா? தம்பியுடையான் படைக்கஞ்சான் நம்ம சொல்லக்கூடிய அப்புறம் அப்படி அண்ணன் மாதிரி நிற்கிறவர் இல்லையா? ஸோ அவர் எப்படி நீங்கள் பலவீனமானவர் நீங்கள் சொல்லலாம்? உங்கள் இடத்துல நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அப்படிங்கன்னா, அப்போ அந்த இடத்துல தான் எனக்கு இன்னும் தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? அப்போ அவ்வளோ பெரிய பலவான் அவர் சனி பகவான். அப்படிப்பட்டவர் பலம் இல்லைன்னு சொல்லுவது அறியாமையும் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பொறுமை அவர்கிட்ட ரொம்ப நிதானம், பொறுமை. சும்மா போய் கத்தி எடுத்துகிட்டு போய் அடிக்கிறேன், குத்துறேன், அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன செய்வோ செய். நான் பார்க்கும்போது நான் உன்னை ஆட விட்டு அவர் ஆடும்போது தெரியும் யாரோட வலிமை, யாருக்கு வலிமை இருக்குது, யாருக்கு வலிமை குறைவாக இருக்குங்கிறது. ஸோ பொறுமை, நிதானம், இது எல்லாமே சனி பகவானுக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானை ரொம்பவே பலமானவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. மேலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, சனி பகவான் யாரையும் என்னால்
தோற்கடிக்க முடியும், இல்லை என்னை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு 2 கேட்டகரியிலேயே அவர் நிற்பார். இப்போ சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ஜோதிடத்தில் வந்து அப்பா மகன் உறவு என்றாலும், ஒரு கட்டத்தில் வந்து சூரிய பகவானுக்கு வந்து அந்த பரிபாலன ஆட்சியில வந்து அவரை வந்து தூக்கிட்டு செவ்வாய் பகவான் அங்கே போய் உட்காரணும்னு ஆசைப்படுறார். அப்போ வந்து சனி பகவான் வந்து சண்டை போட்டு, இல்ல, இல்ல எனக்கு எங்க அப்பாவுக்கு ஆகாததும் பரவால்ல. ஆனாலும் உன்ன அந்த இடத்துல உட்கார விட மாட்டேன்ட்டு, மீண்டும் அந்த ஆட்சியை வாங்கி சூரியன் கிட்ட தர்றாரு. அ இத நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அப்பா பையனுக்கு ஆகாது என்றாலும், ஊரார் முன்னாடி அத விட்டுக் குடுக்க மாட்டார். அப்பாவுக்கு ஒண்ணுன்னா அவர் வந்து நிப்பார். அதே மாரி அம்மாக்கும் அவர் ரொம்ப செல்ல பிள்ளை தான். அம்மா ஒரு தடவ யமதர்மன் அந்த புராண கதைகள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன சிம்பிளா சொல்றேன். அம்மா வந்து யமதர்மன் வந்து ஒரு தடவ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, அவருக்காக சண்டை போட்டவர் தான் அவரு. ஸோ இவரு வந்து எங்கேயும் தன்னை வந்து அப்பா, அம்மாவுக்காக விட்டுக் குடுக்காதவர். தனக்கான நியாயத்தை நியாயமான முறையில் நிறுத்தி நிதானிச்சு வாங்கக்கூடியவர் தான் பலமானவர். எங்கும் பொறுமை, நிதானம் இவர்கிட்ட நெறையவே இருக்கும். அத சோம்பேறித்தனம்னு இவங்க குறிப்பிடுறாங்க. அது யாருக்கு என்னங்கிறது அவங்கவங்க கரும வினையை பொறுத்து அப்படிங்கிறது இந்த பட்டிமன்றத்தின் மூலம் முன்வைக்கிறேங்க. அதே மாரி பார்க்கும்போது, இவருடைய வீடு பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு மகரம், இன்னொன்னு கும்பம். இல்லைங்களா? ஒண்ணு வந்து அ இந்த கர்ம வினைப்படி எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இடம் மகரம். அவர் அவ்ளோ வலிகளும், வேதனைகளும் அந்த இடத்துல இருக்க தான் செய்யுது. அந்த இடத்துல அமர்ந்து தான் ராகு, கேதுக்கள் வந்து அ தனக்கான அங்கீகாரத்தை பெற்றாங்க. அந்த மகர யாழி இருக்கிற இடம். தன்னகத்தே வச்சிருக்கிறவர் சனி பகவான். கும்பம்ங்கிறது உங்களுக்கே தெரியும். அது வந்து பூரண குடம். உள்ள இருக்கிறது தெரியாது. பட் அவங்க வந்து வெளியில வந்து அவ்ளோ வந்து அதுக்கு பூரண மரியாதை கலசத்துக்கு இருக்கு. ஸோ அவங்க வந்து உண்மையாவே அவங்க மதிப்பு தெரிஞ்சவங்க இடத்துல அவர் ரொம்ப பிரகாசமானவர். இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, அ வைரக்கல் அப்படிங்கிறது நீங்க அது எங்க விக்கிறீங்கங்கிறத பொறுத்து தான். வைரங்கள் ரோட்டில் விற்பனைக்கு வரவே வராது. அதுக்காக வந்து வைரம் உங்களுக்கு அ விற்பனைக்கு வராதனால நீங்க வந்து அது ரொம்ப அ என்ன அன்பிரெடிக்டபிள் நீங்க சொல்லிற முடியாது. ஸோ அவர் எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அதனுடைய மதிப்பு. அதனால சனி பகவான் எங்கிருந்தாலும் இவருக்கு மதிப்பு. அப்படிங்கிறது நான் இந்த ஜோதிட பட்டிமன்றத்தின் மூலம் ஒரு கருத்தாகவே முன்வைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.